ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிஞ்சது. டெய்லி ஹஸ்பண்டோட டியூட்டி பார்த்தீங்களா நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்ததுக்கப்புறம் அவர் தான் பண்ணுறாரு. அங்கேயும் சென்னையிலையும் அவர் தான் செய்வார். சிட்டுட்டுக்கு டெய்லி காலையில் ஃபேஸ் எல்லாம் துடைச்சி விட்டு எல்லாம் பண்ணி விட்டுருவார். ஸோ சிட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். சன் பாத் எடுத்துட்ருக்கான். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் பிளிங்கிட்ல கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டன் வேணும்னு கேட்டாரு. 400 கிராம் மட்டன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் காயும் ஆர்டர் பண்ணிடலாங்க. புதினா வேர் இல்லாம தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணணும். அப்புறம் வெந்தயக்கீரை பிளஸ் இது ரெண்டும் சேர்த்து 36 ரூபா காம்போ. பாலக்கீரையும் வெந்தயக்கீரையும் நல்லா பெரிய கட்டாவே இருக்கு. பால் வந்திருந்தது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மட்டன் மசாலா ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். டக்குன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம சென்னையில எங்க ஏரியால இல்ல, பிளிங்கிட் சிட்டிஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். துவரம் பருப்பு, உப்பு, பாசி பருப்பு, அதிக பருப்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு. வந்து ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமா தான் வச்சிருந்தான். அதுக்கு உளுத்தம் பருப்பு, ஏன்னா இங்க மிக்சியில அடிக்கடி தோசைக்கு அரைச்சிக்கிறேன்னா அதனால உளுத்தம் பருப்பும் காலி ஆயிடுச்சு. இஞ்சி ஒரு 100 கிராம் வாங்கினேன். தேங்காய் துருவலாவே வாங்கிடுறது. இந்த மாதிரி துருவியே கிடைக்குது. ஏற்கனவே இன்னொரு வீடியோலையும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்துட்டு தேங்காய் உடைக்கிறதும் இல்லை, அது இது சில்லு எடுக்கிறது எல்லாமே கஷ்டமா இருக்கு. ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா அப்பப்போ யூஸ் ஆயிக்குது. ஸோ கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதனால சமையலுக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு தேங்காய் துருவலும் வாங்கியிருக்கேன். சில டைம் வந்து பேட் ஸ்மெல் வருது. ஒரு தடவை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். இப்போ 3 தடவை வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப லைட்டை பார்க்க வெள்ளையா தான் இருந்தது, ஆனா ஒரு ஸ்மெல் வந்துச்சு. என்ன பண்ணி நல்லா தண்ணியில ஒரு தடவை அலசிட்டு வடிகட்டியில போட்டு அப்படியே திருப்ப டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். நல்லா இருந்தது. ஒருவேளை பழைய ஸ்டாக்கு இல்ல ஊசி போனா அழுகி போனா கலர் தெரியும் இல்லையா, வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தது. ஆனா ஸ்மெல் மட்டும் லைட்டா ஒரு பழைய ஸ்மெல் வந்துச்சு. தண்ணியில அலசிட்டு வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஆயிடுச்சு. மசூர் தால் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் டெசிகேட்டட் கோகனட், இது இந்த கார சட்னி எல்லாம் அரைக்கிறப்ப கொஞ்சம் போட்டேன்னா நல்லா இருக்கும். பச்சை சட்னி அரைப்போம் இல்லையா, நிறைய தடவை சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் செஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுவேன். அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு ரிவ்யூக்காக இண்டஸ் வேலியில இருந்து 3 ப்ராடக்ட்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ இதுல இருக்க இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுதான் சமையல் செய்ய போறேன். நேற்று ஈவினிங் வந்துச்சு. என்னென்ன அனுப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஒரே வீடியோவா போட முடியாது, ஏன்னா ஒரு 3 ப்ராடக்ட் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு ப்ராடக்டும் அப்புறம் ஒரு வீடியோல பாக்கி 2 ப்ராடக்ட்டுமே கூட காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எப்படி யூஸ் பண்றது, நோட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில் இருக்கு. ஓ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ரிட்டன் நோட் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி வராது, இந்த தடவை வந்திருக்கு. இல்லைன்னா நார்மலா இந்த இதெல்லாம் எப்பயுமே அனுப்புவாங்க, எப்படி யூஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கும். Thanks for bringing the Indus Valley cookware to your home. Do you know you are a superhero? You are protecting the health of your family. So ரொம்ப தேங்க்ஸ் மதுமிதா அண்ட் ஜெகதீஷ், ஓனர் போல இண்டஸ் வேலியோட. சூப்பரா எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காலத்துல இப்போ என்னதான் போன் பேசினாலும் அந்த லெட்டருக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, கைப்பட எழுதி அனுப்பியிருக்காங்கிறப்போ ஒரு சந்தோஷம் தான். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ தேங்க்யூ மதுமிதா அண்ட் ஜெகதீஷ். ஸோ இருக்கட்டும். ஸோ குக்கர் ஒன்று, பேன் ஆக்சுவலா குக்கரா வச்சிருக்கேன். பேன் ப்ரெஷர் பேன் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டீல்ல இல்ல ஹிண்டாலியம் தான் வச்சிருக்கேன். அதனால ப்ரெஷர் பேன் ஏற்கனவே இவங்களோட குக்கர் நம்ம கிட்ட இருக்கு, சூப்பரா இருக்கு. அதனாலதான் சரி திருப்ப இந்த தடவை பேன் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேன் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரெஷர் பேன் ஹேண்டில் எல்லாம் நம்ம இனிமேதான் மாட்டணும். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் பார்த்துடலாம். பாக்கி வந்து யூஸ் பண்றப்ப நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 2 சூப்பரான ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நான் ப்ராபபிளி அடுத்த தடவை யூஸ் பண்றப்ப எப்ப யூஸ் பண்ணிக்கிறோம் அப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஹேண்ட்லாம் அப்படியே தான் மாட்டிக்கிட்டு சொல்லணும். சூப்பரா வெயிட்டா இருக்கு பேனு, நல்லா இருக்கு. ஹேண்டில் வெயிட் எல்லாமே வந்துருக்கு.
ஸோ ப்ரஷ் பேன் தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. நமக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் வந்து இண்டஸ் வேலி. உங்க ஸ்டீல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த இதுல நம்ம மட்டன் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இனாகிரேஷன். ஸோ வெளியில பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் ஆகும், உள்ள வந்து மேட் ஃபினிஷ்லயும் இருக்கு, ரொம்ப வெயிட்டானது. ஸோ யாருக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பிளஸ் நம்மளோட கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்கினீங்க அப்படின்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் அந்த கூப்பன் கோடு வந்து ஸ்கிரீன்ல கீழே இங்க கொடுத்துட்றேன். பார்த்துட்டு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேவைப்படுறவங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சமைக்கலாமா? நான் கடகடன்னு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை ஜஸ்ட் ஒரு ரோ கழுவிட்டு மட்டன் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீக்கெண்டு முக்காசி பேர் நான்வெஜ் செய்வீங்க. எங்க வீட்டில் வந்து ரொம்ப ரேர் தான். அதனால ஸோ கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுட்டு சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்க, இவன் மட்டனுக்கு எப்படி மோப்பம் பிடிக்கிறான். நாங்க மேல கழுவி ஸ்டவ் மேல வச்சிருக்கேன். டேட்டு டவுன், வெளியே போ, அவுட். முதல்ல கொஞ்சம் ப்ரீ ப்ரெப் எல்லாம் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு இஞ்சி இதெல்லாம் தோல் சீவணும். அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கடகடன்னு நம்ம வேலை ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜார்ல 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். 5-6 பல்லு வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்க்க போறது இல்ல, இதுதான் நம்ம அதுல சேர்ப்போம். இது கூட வேற என்னென்ன மசாலா சேர்த்து அரைக்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 10-12 சின்ன வெங்காயம். கசகசா சேர்க்கணும், கசகசா வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால கசகசா இல்லாம இதை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 3-4 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்ல. கசகசாக்கு பதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அப்படியே வதக்கெல்லாம் வேண்டாம், பச்சையாவே தான் அரைச்சிட போறோம். இஞ்சி சேர்த்துடலாம், ஒரு அரையில முந்திரி பருப்பு, தண்ணி சேர்த்துட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பேன் எல்லாம் நல்லா கழுவிட்டேன். என்னோட ஃபேவரட் பிராண்ட் ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருக்கேன், ட்ரைப்ளை ஸ்டீல்ல பண்ணது. ரொம்ப சூப்பரா இருக்கு. டிசைனே பாருங்க, நல்லா ஸ்டைலிஷா அழகா இருக்கு. ஸோ இவங்களோட எல்லா இதுவுமே நல்லா இருக்கும். கேஸ்ட் அயன், ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே நிறைய நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நிறைய இவங்களோட பிராண்ட் ஐட்டம்ஸ் தான் நம்ம வீட்டுல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா மட்டன் கிரேவி பண்றதுக்கு? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி தான், சட்னி முடிச்சிடலாம். நம்ம சிம்லே வச்சுதான் குக் பண்ண போறோம். ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் வதக்கிட்டு விசில் வர கணக்கெல்லாம் பார்க்கவே வேண்டாம். சிம்ல வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இவங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கூப்பன் கோட் வந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க அவைல் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. சூடானதும் நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன்ல கொழுப்பு இருந்ததுன்னா அது வேற எண்ணெய் விடும் எப்படியும். இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் 5-6 முழு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனா நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் 1 பெரிய சைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பெருசா இல்லை அப்படின்னா சின்னது 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கட்டும். ஸோ குக்கரை விட எனக்கு இன்னும் பேன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அகலமா இருந்ததுன்னா நமக்கு கிண்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. குக்கர்னா இப்படி எட்டி இருந்துட்டு உள்ள கையை விட்டுட்டு கிண்டிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி அகலமா இருக்க பேன்ஸ் எல்லாம். ஒரே ஒரு ஹிண்டாலியும் பெரிய சைஸ் பேன் வச்சிருக்கேன். ஸோ அதான் ஸ்டீல்ல பேன் வாங்கிடலாம் தான். பச்சை மிளகா அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி கார்லிக் வந்து நம்ம தேங்காய் பொடியே சேர்த்தோம், அதனால இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம்.
பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா அப்புறமா கூட சேர்த்துக்குவாங்க சொல்லுங்க. தக்காளி மட்டும் கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டேன். மூடி சும்மா அப்படி வைப்போம், கொஞ்சம் தக்காளி வதங்கிடும். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்க்க போறேன், இது ஆப்ஷனல் தான். பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம சென்னையில கிடைக்கிறத விட சீக்கிரமா கரைஞ்சிருக்கு நாட்டு தக்காளி வாங்க. நீங்க இப்போ மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் மசாலா கடையில வாங்கினது வேற சேர்க்க போறேன் நானு. மட்டன் மசாலா இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, வெறும் மல்லி மிளகாய் தூள் போட்டா போதும். நம்ம வந்து கரம் மசாலா எல்லாம் சேர்த்துதானே அரைச்சிருக்கோம். அதனால காரத்துக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகும் அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்கிறேன். நார்மல் இதுன்னு அவ்வளவு சேர்க்க வேண்டாம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம காரம் செக் பண்ணிட்டு பத்தலை அப்படின்னா திரும்ப கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா காரமா தான் இருக்கும். நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா தான் இருக்கும். ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டு சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம். ஜார்ல இருக்கிறத அப்புறமா தண்ணி அலசி ஊத்திடலாம். பாருங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் கொடுத்துருக்காங்க, எலும்போட சேர்த்துதான். கறி கட்டு வதங்கிருச்சு. நம்ம கழுவி வச்சிருந்த மட்டனை இது கூட சேர்த்துடலாம். வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்ல பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சரி, இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கிடலாம். ஸோ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 35-40 நிமிஷம் சிம்லயே வச்சு விட்டுறணும். டைம் பார்த்து அலாம் வச்சுட்டு கூட உட்காந்து வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்து ஆஃப் பண்ணோம்னா நல்லா கறி வெந்து நமக்கு சூப்பரா இருக்கும். ஒரு மிக்சி ஜார் அலசின தண்ணி சேர்த்துக்கலாம். அது போட்டுட்டு பார்த்துட்டு அது போக கிரேவிக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் மட்டன் மசாலா சேர்க்கல, ஸோ அதுவுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்க்கிற ஐடியா இல்லை அப்படின்னா மல்லிப்பொடி, நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம் இல்லையா, அப்படியே வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தொக்கு மாதிரி இல்லாம கொஞ்சம் கிரேவியா தண்ணியா தான் வைக்கிறேன். காரசாரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இறக்குனதுக்கு அப்புறமா மல்லி இலை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ மூடி சும்மா வச்சிருக்கேன், ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 35 நிமிஷமோ இல்லை 40 நிமிஷமோ சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமா மல்லி தண்டு இலை லாஸ்டா சேர்த்துக்கலாம். ஸோ தடிதடியா தண்டு கிடைச்சது, அதை சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டாச்சு, விசிலும் போட்டுட்டு சிம்ல வச்சிடலாம். இது ஏற்கனவே சின்ன பர்னர். ஒரு 1/2 hour வந்து நான் அலாம் வச்சு விட்டுற போறேன். அது வரைக்கும் நம்ம இங்கே வர வேண்டாம், ஒரு பாட்டு வெந்துட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட்ல இறக்குனதுக்கு அப்புறம் மல்லி இலை தூணா போதும். அதுக்குள்ள பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மற்ற வேலைகளை பாக்குறேன் நானு. மட்டன் அலாம் வச்சாச்சு. சும்மா உட்காந்துருக்க நேரம் புதினா கிளீன் பண்ணி வச்சிடலாம். வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன லஞ்ச் ஸ்பெஷல்? உட்காந்து கிளீன் பண்ணிடுங்க. குளிர்றதுனால ஜில்லுன்னு இருக்கு.
டே டைமே க்ளோஸ். கிச்சன் வாசல்லே தான் படுத்திருக்கான் மட்டன் வாசனைக்கு. ஆயிடுச்சு. அது ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டீம் போறதுக்குள்ள புதினா பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் பச்சடி. கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி பச்சடி பண்றேன். ஆந்திராவெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த ஸ்டைல்ல. புதினா நிறையவே இருந்தது. சரி பச்சடி செஞ்சுட்டா அப்படின்னு நானும் கூட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதனால அந்த ரெசிபி செய்யலாம் இருக்கேன். இந்த ஸ்டீம் போறதுக்கு எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நமக்கு பச்சடியுமே கூட நல்லா இருக்கு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் முழு மல்லி, கொஞ்சமா வெந்தயம். இதை இப்போ நம்ம ஸ்டவ்ல சேர்த்துடலாம். ஸ்டவ்ல இல்ல சாரி கடாயில சேர்த்துடலாம். லைட்டா ஃப்ரை ஆகட்டும். கருக விட்டுறக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் கசப்பாயிரும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. எள்ளு டக்குன்னு ரோஸ்ட் ஆயிரும். கூடயே ஒரு 8 மிளகாய் வத்தல். நீங்க காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பச்சடியெல்லாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியும் சேர்த்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். திரும்பியும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கழுவி கிளீன் பண்ணி வச்சிருந்தது 1 கட்டு புதினா. இது கொஞ்சம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு 2 இனிப்பு கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லியும் சேர்த்திருக்கேன். மல்லி தண்டு. டக்குன்னு இது சுருண்டு வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாம். இதுவுமே கூட கொஞ்சம் ஆறட்டும். 1 கட்டு போட்டோம் பாருங்க எவ்வளவுண்டா ஆயிடுச்சுன்னு. கலர் மாறக்கூடாது, அப்படியே பச்சையாவே இருக்கும். ஜஸ்ட் சுருங்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, இது கூட உப்பும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம். இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு. பெருங்காயம் நல்லா இருக்கும். நம்ம துவையல் தான் அது, ஆனா அவங்க பச்சடி அப்படிம்பாங்க ஆந்திரா ஸ்டைல். நல்லா வரப்பட்டுருச்சு. இதுல இப்ப அந்த புதினா கொஞ்சம் ஆறுனதும் போட்டு எடுத்துட்டு தாளிக்க வேண்டியது. இதுல நம்ம வதக்கி வச்சிருந்த புதினா அதை சேர்த்துடலாம். தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். இதே கடாயில அப்படியே தாளிச்சிடலாம். ஜஸ்ட் போட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்து கடாய் சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாவே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கிறேன். சாப்பிட்றப்ப நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தலும், 5-6 வெள்ளைப்பூடும் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த ஆந்திரா இதுல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தாளிப்பு தான் சேர்ப்பாங்க. பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமா இடிச்சிட்டு மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கும் டேஸ்ட். பூண்டு லைட்டா பொரியட்டும். இதுல இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த துவையில சேர்த்துடலாம். நல்லா காரம் புளிப்பா சூப்பரா இருக்கும். ஜார் அலசி சும்மா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி வெல்லம் சேர்க்கணும் அப்படின்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா. காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மிளகாய் வத்தல் கூட வறுத்து சேர்த்து அரைச்சிருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்குச்சுன்னா ரெடி. சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். புதினா துவையல் கமகமான வாசனையா சூப்பரா இருக்கு. இது நீங்க டிராவல்லாம் போனீங்கன்னா கூட எடுத்துட்டு போய்க்கலாம். 1 வாரம் 10 நாள் வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா சுண்டா வதக்கிடணும் எண்ணெய் சேர்த்து.
இது பாத்தீங்கன்னா இங்க இன்னைக்கே காலி ஆயிடும். கொஞ்சமா தான் அரைச்சிருக்கேன். நீங்க ஒரு 2-3 கட்டு சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நேரம் வதக்கல, இன்னைக்கே சாப்பிடுறோம் அப்படிங்கறனால ஆஃப் பண்ணிடலாம். இந்த கம கமன்னு புதினா துவையல் ரெடி. துவையல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள நமக்கு பேன்ல ஸ்டீம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மட்டன் கிரேவியுமே கூட வாசனை நல்லா சூப்பரா வந்துச்சு. பாருங்க, நல்ல கிரேவி சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ண மல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறேன். வாசனை வந்துருச்சு. நீங்க பாருங்க, டெட் வந்து குக்கர் திறந்த உடனே வந்து பாக்குறோம். ஓய், சத்தம் வேற மூச்சு விடுறதுக்கு. கரண்ட் போயிடுச்சு, அதனால இருட்டா இருக்கு கிச்சன். டெடு, மட்டன் வாசனை வருதா பாருங்களேன். அடுத்த ஒண்ணு வரான்னு நினைக்கிறேன். சிண்டு பாருங்க, யாரோ பெல் அடிக்கிறாங்கன்னு வந்து கத்திட்டு இருக்கானுங்க. குழம்பு பாப்போமா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பார்க்கவே நல்லா சூப்பரா வந்திருக்குல்ல.